இன்னைக்கு பாப்பாங்களுக்கு கிளாஸ் முடிச்சு கூட்டு வந்ததும் சோபிகா வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள மாதிரியே எங்க வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. ரித்திகா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாளா, "ரித்திகா வா நீயும் நானும் கடைக்கு போயிட்டு ஏதாவது சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வரலாம்னு" சொல்லி பாப்பா கூட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். நம்ம ஒண்ணு வாங்குறதுக்காக கடைக்கு போவோம். கடைசியா நம்ம பிள்ளைங்க போய் அது வேணும், இது வேணும்னு கேட்கறதுல நமக்கு என்ன வாங்க போனோம் அப்படிங்கிறதே மறந்துரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆயிப்போச்சு. ஒரு வழியா பிரெட்டும், சிக்கனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபோன ஓப்பன் பண்ணாவே ஹை புரோட்டீன் சாண்ட்விச்ன்னு சொல்லிட்டு இதே தான் ட்ரெண்டிங்ல காமிச்சதா, சரி இதையே பிள்ளைங்களுக்கு பண்ணி குடுத்துறலாம்னு சொல்லிட்டு இந்த பிரெட்டு, சீஸு, சிக்கனு, முட்டை, அதுக்கப்புறம் பூண்டு, வரமிளகா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு கூட ஆரம்பத்துல இது எப்படி இருக்குமோ என்னன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு செய்யறதுக்கு. டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸையும் உள்ள வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன தவிர மத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். அப்புறம் வெந்த சிக்கன வந்து நல்லா உதிரி உதிரியா பிச்சு போட்டுட்டு, ரெடி பண்ணி வச்சிருக்கிற மயோனைஸ சிக்கனுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, பிரெட்டுக்குள்ள வச்சு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா, ஹை புரோட்டீன் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிரும். இந்த சாண்ட்விச்சை யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல எல்லாருக்கும் குடுத்தாச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சாண்ட்விச் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா சாண்ட்விச் பண்ணதுக்கு அப்புறம் அவ்ளோ பாத்திரம் சேருது. அத கழுவுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருது.